ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் காலை வணக்கம். இன்றைய பதிவில் பார்க்க போகின்ற விஷயம் லக்ஷ்மி குபேர பூஜை. லக்ஷ்மி குபேர பூஜை என்பது இன்றைக்கு நாம் மகாலட்சுமியை வழிபாடு செய்யக்கூடிய நாளாகும். மகாலட்சுமியை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் நம் இல்லத்தில் வறுமை, பண பஞ்சம், தரித்திரம் இதெல்லாம் நீங்கி நாம் செழிப்பாக வாழ்வதற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நாள் தான் லக்ஷ்மி வழிபாடு, அதாவது லக்ஷ்மி குபேர வழிபாடு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இங்கே மகாலட்சுமி நான் வச்சுருக்கேன். இவங்க மகாலட்சுமி தாயார். அந்த மகாலட்சுமி படத்துக்கு நாம் பூக்களை வைத்து நம்மள்கிட்ட உள்ள காயின்ஸ் அதெல்லாம் வச்சுட்டு ஏன் லக்ஷ்மி தாய்க்கு உள்ள தாயே ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி சரஸ்வதி லக்ஷ்மி தாயே எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாய்க்கு நாம் நைவேத்தியம் வைத்து பழங்கள் பூக்கள்லாம் வைத்து இவங்க தான் லக்ஷ்மி தாய் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்ததாக இன்றைக்கு வழிபாடு செய்யக்கூடிய முக்கியமானது நம்ம சிவபூஜை பண்ணணும். சிவபெருமானை நாம் இன்று வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். ஏனென்றால் இன்றைக்கு சிவபெருமான் பார்வதி தேவியாருக்கு தனது இடது மார்பில் இடம் ஒதுக்கியக்கூடிய ஒரு நாள். அதாவது அர்த்தநாரீஸ்வரராக சிவபெருமான் காட்சியளித்த ஒரு அற்புதமான நாள். இன்று நாம் சிவபூஜை செய்ய வேண்டும், சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும், லக்ஷ்மி குபேர பூஜை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள். அதோடு இன்றும் தொடர்ச்சியாக அமாவாசையும் இருந்து கொண்டு சொச்சம் அமாவாசையும் இருந்து கொண்டு இருக்கின்றது. இதை பார்க்கக்கூடிய நேயர்கள் உங்கள்கிட்ட ஏதாவது லக்ஷ்மி படம் அப்படின்னு இருந்தால் அந்த படத்தின் முன்பு மலர்களை வைத்து ஒரு நைவேத்தியம் பண்ணி எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கணும். சிவன் கோவிலுக்கு போகணும், சிவபெருமானை வழிபாடு செய்யணும். இதை பார்க்குறவங்க ஒரு லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணணும். அடியேன் சிவலிங்கம் வைத்துள்ளேன். இதை பூஜை பண்ணணும். இங்கே மேலே இருக்கிறது ஃபுல்லாக மேலே லிங்கம் இருக்குது. இங்கே சரஸ்வதி தாய் இருக்கிறாங்க. இன்றைக்கு கண்டிப்பாக சரஸ்வதி பூஜை லக்ஷ்மி பூஜை பண்ண வேண்டும். நன்றி.